பிரெயின் பிரெயின் சொல்கிறாரே, ஐஏஎஸ் அகாடமியாக இருந்தாலும் சரி, அவன் 9th படிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் ஃபஸ்ட் குரூப் எழுதுகிறவனாக இருந்தாலும் சரி, அவன் சும்மா டீச்சர் எக்ஸாம் எழுதுகிறவனாலும் சரி, ஒரு 12th எழுதுகிறவனாலும் சரி, நீட் எழுதுகிறவனாலும் எல்லாத்துக்குமே பிரெயின் தான் தேவைன்னு சொல்கிறாரே. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்ம உள்வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாம் முழுசாக பிரெயினில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆள்கள் இல்லை, அல்லது மிக 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 குறைவு. அதை நம்ம செய்கிறோம். எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்க பரீட்சை ரொம்ப 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 சிக்கலான பரீட்சை, பயமுறுத்தலை. அந்த பரீட்சைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லவே வேணான்றேன் நான். ஏன்னா பிரெயின் எவ்வளவு அமைதியாக இருக்கோ அவ்வளவு அமைதிக்கு பிரெயினில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். இவ்வளவு தான் சிம்பிள் தியரி. அப்போ அமைதியை வர்றதுக்கு வேறு மெடிடேஷன் தேவையில்லை, யோகா தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அந்த 1440 மினிட்ஸ்க்குள்ளே தான் நீங்கள் இயங்க முடியும். அதுக்கு உங்களுக்கு 10 வகையான ஒர்க் இருக்குது அதுக்குள்ளே. சாமியா கேட்குதா? வீடு, சாப்பாடு, தூக்கம், அதுக்கு பிறகு உங்களுடைய ரிலாக்ஸேஷன், அதுக்கு பிறகு படிப்பு. அப்போ உங்களுக்கு தூக்கம், சாப்பாடு, மற்ற ரிலாக்ஸேஷனுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரை 12 மணி நேரம் போயிட்டுன்னு சொல்கிறேன். மீதி யூ ஹாவ் 12 hours எவ்ரி டே. That is 720 minutes you have it every day. There won't be any disturbances for you. அந்த 12 மணி நேரத்தில் உலகத்தில் யாருமே ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண உலகத்தில் யாருமே இல்லை. ஒத்துக்குறீங்களா? அந்த 12 மணி நேரத்தை நாங்கள் என்ன சொல்லித்தர்றோம், இந்த ஷெட்யூல் பண்ணிடுறீங்களா, அந்த ஷெட்யூலுக்கு நான் வரமாட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் இன் எவ்ரிடே. இந்த கான்செப்டை பிடிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு காமனாக சொல்லித்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் எவ்ரிடே. நேற்று கோகிலாம் நல்லா இருக்குன்றீங்க, இன்றைக்கி எனக்கு உடம்புக்கு முடியலை சார்னு படிக்க முடியலைன்றீங்க. ஆனால் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க, அது இல்லை, அது இல்லை, அந்த கான்செப்டே இல்லை. அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுதா? நீங்கள் எல்லாமே பெரிய பொண்ணு பெரிய பையங்க தானே, ரைட்? அப்போ என்னன்னு கேட்பேன். என்ன சார்? ரைட், எவ்ரிடே 12 hours இருக்கா? காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி 12 hours நான் எப்படி செலவழிக்கிறேன், இது புதுசு இன்றைக்கி சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு 5 minutes எழுதக்கூட வேணாம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ரைட் இட், எழுதுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா போன வாரம் திங்கக்கிழமை எப்படி செலவழிச்சிங்க, இந்த வாரம் எப்படி செலவழிக்கிறீங்கன்னு யூ கேன் ஐடென்டிஃபை இட். பேங்க்கில் பணம் எடுத்தது மாதிரி தான் சௌமியா. எவ்வளோ பணம் வச்சுருந்தோம், எவ்வளவு எடுத்தோம், எவ்வளவு செலவழித்தோம், நம்ம எவ்வளோ கையில் இருக்குது. இந்த பணத்தை நம்ம போன மாதம் போய் அந்த பொருளை வாங்கி போட்டோம் சரவணா ஸ்டோரில் போய், அதனால தானே எனக்கு இடிக்குது அப்படின்னு தானே தெரியும் உங்களுக்கு. அதே சேம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணுங்க கோயிலும். எஸ், ஐ ஹாவ் 12 hours, தேர் ஒன்ட் பி எனி டவுட், நோபடி வில் டிஸ்டர்ப். நீங்கள் வரக்கு முன்னாடி சொல்கிறேன், கௌதம் வந்துருவாருன்றேன். அதுதான் கான்சியஸ்னஸ் நான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை கௌதம் வந்துருவாருன்னு சொல்லிக்கிறது நீங்கள் வரணும் கேளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை புகழலாம் இல்லை, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கவே தோக்கவே முடியாது. உலகத்தில் படிக்கிறவன் தோற்று போயிடுவான். ஏன்னா படிக்கிறவன் சாய்ஸ்லாம் வச்சு படிப்பான். போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்துச்சு, 3 வருஷத்துக்கு அதில் இந்த கொஸ்டின் வரும். இவங்க அப்படி இல்லை. இதே தான் உங்களுக்கும் எல்லாத்துக்கும். அப்போ அந்த 12 hours நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரி, போடுங்க. சப்போஸ் மிஸ் ஆகுது, இந்த சிரிக்கு இன்றைக்கி போட்டிங்க, ஆனால் இங்கே வரும்போது மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டே டைம் மேனேஜ்மெண்ட் இன்ன டே, அது அப்படியே வர 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 இன்னும் 6 hour என்னார். முதல்ல ஒரு நாளைக்கு போட்டவங்க, அப்புறம் 1 மணி நேரத்துக்கு போடுவீங்க, அப்புறம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் போடுவீங்க. இதுதான் அதனுடைய ப்ராசஸ். எதிர்காலத்தில் 1 நிமிடத்துக்குள்ளே பாஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். இப்போ அப்படியே போட்டு பாருங்கள். 3 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ், 2 மணி நேரம் ஜிஎஸ்டி எழுதுறீங்க, இது ப்ரிலிமினரி எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த 180
நீட்டுனா 180 கொஸ்டின்ஸ், 180 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு நிமிஷம் தான் அலாட்டடு. அப்போ அந்த அலாட்மெண்ட்டு டைமை கான்சியஸ் ஆக்குறோம் நாங்கள் இப்போ ஐஏஎஸ்கே. உங்களுக்கு ஒரு நிமிடமும் நீங்கள் ஒரு 50,000 ரூபாயை வச்சுக்கிட்டு செலவழிக்கிறது மாதிரி உணர்வு வரணும். எங்கே போகிறீங்க? பஸ்ஸில் போகிறேன். எப்போ வருவீங்க? அது பஸ்ஸு வந்தால் தான் வருவேன். அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறுவீங்களா? அந்த பஸ்ஸில் ஏற மாட்டேன், இந்த பஸ்ஸில் ஏறுவேன். எதுலேயுமே உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா அவுட்டு. நல்லா பிடிச்சிங்க. நீங்கள் இதுக்கு தான் பிரெயினை சொன்னேன். அப்போ பிரெயின் ஒவ்வொன்றையும் ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறது. ரைட். இதுக்கு தான் இப்போ உங்கள் பாடியை இயக்கிறது அதுதானே. உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையும் இயக்கிறது தான் சாதாரணமாக படிச்சிருப்பீங்க. உத்தரவு போடுறது அதுன்னு படிச்சிருப்பீங்க. அதனால் பிரெயினை பற்றி நம்ம உங்களுக்கு பாடமாட தேவையில்ல. இப்படி இப்படி கௌதம் கை கொடுங்க, கையை தொட்டு. இப்போ கையை தொட்டோம் அப்படின்னா யூ ஹாவ் அ சென்சரி ரிசப்டார்ஸ் இது இருக்குது. இது உடனே போய் சொல்லுது. அதே மாதிரி பைக்கு வர்றீங்க, நல்லா ஓட்டிகிட்டு வர்றீங்க, திடீர்னு ஒருத்தன் பாஞ்சிடறான், உங்களை அறியாமல் ரெஃப்ளெக்ஸில் பிரேக் போடுறீங்க. அப்போ எவ்வளவு சென்சிட்டிவானது பிரெயின் சொல்ல வர்றேன். நான் பாடம் ஈஸியாக நடத்தி முடியும் சௌமியா, அது விஷயமே இல்லை. பாடம் தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே யூடியூப்பில் எல்லாமே. அதை எதுக்கு திருப்பி சொல்லிக் கொடுக்க? உங்களுக்கு பதிகிறதுக்கு. கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டீங்களா? அப்போ ஒவ்வொரு நான் ஒரு மாதிரி வாசம் அடிக்குதுன்றீங்க, இதுக்குள்ளே இந்த ரிசப்டார் வாசம் சொல்லிடுது. இது சொல்லலை. பார்க்குறீங்க, கலர் ரெட்டுன்றீங்க, மஞ்சள்ன்றீங்க. பிரெயினில் ஆல்ரெடி ரெட்டு மஞ்சள்லாம் ஏற்றி வச்சுருக்கு. இங்கே ஒன்றும் கலர்லாம் இல்லை. அதை பற்றிய ஒரு செய்தியை ஏற்றி வச்சுட்டீங்க. சரி, அதை அந்த விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க. அதை பார்த்தோன்னே இது ரெட்டுன்றீங்க, இது பிளாக்குன்றீங்க. இதே மாதிரி அப்படி கொஞ்சம் வாங்க. உங்கள் பிரெயினை அந்த கான்சியஸ் ஆக 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 அப்படியே அதை ஆக்டிவேட் பண்ணும். அதை உணருங்கன்னு சொல்ல வர்றது தான் இவ்வளவு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதை ஆக்டிவேட் பண்ணும். சரியாக சொல்கிறேனான்னு தெரியல. விஷத்தை சாப்பிட மாட்டோம் நம்ம. விஷத்தை விடுங்க. தண்ணீரே கௌதம் குடிக்கும்போதே ஒரு மாதிரி ஐயா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சளி பிடிக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் தண்ணி சரியில்லைன்றீங்க. அப்படி தானே சொல்கிறீங்க? அதே மாதிரி சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க, அது இன்னும் அது சரியா இல்லையே அப்படின்றீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் சிஸ்டத்துக்குள்ளே கரெக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டத்தையே உழைப்போம். அதுதான் எந்த ஃபார்ம்லேயே வியாதி ஆகிறது, நாள்பட்டது பெரிய வியாதி ஆகுது தானே. இது மாதிரி லட்சம் மடங்கு சென்சிட்டிவானது உங்கள் பிரெயின். இது முதல்ல பிடிச்சிக்கணும். அப்போ எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை ரசித்தாலும், எதை படித்தாலும், திரும்பி பேசினாலும் அங்கே வேலை நடக்குது. இது எதை சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் வேலை நடந்துட்டு அதுக்குரியதை போயிட்டு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிவிட்டு டிசென்ட்ரிட்டுவோம், இல்லைன்னா வயிறு வலிக்குதுனுவோம், இல்லைன்னா என்னாண்டுவோம், வயிறு கெட்டு போயின்னு சொல்லணும்ல. அது தீந்துடும். எக்ஸ்கிரீட்ரி ஆயிடுச்சுன்னா அப்பா நல்ல வேலை. அதுக்கு மேலே அது நீங்கள் தயாராகிடுவீங்க. இனிமேல் இந்த கடையில் வடை வாங்கக்கூடாது, வடை வாங்கக்கூடாதுப்பா அந்த கடையில் சேச்சே அப்படின்றவங்க. ஆனால் இது எப்படின்னா தெரியவே தெரியாது. இது எப்படி தெரியும்? மூளைக்குள்ளே போனதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் நோன் அஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நீங்கள் பயோ படிச்சிருப்பீங்களா, அது தெரிஞ்சிருக்கும்ல. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் நத்திங் when you receive anything from the outside as an observation, that is பார்த்தல், கேட்டல், பேசுதல், காதின் வழியாக கண்ணின் வழியாக சொல்லக்கூடிய அத்தனையும். அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள, பேசுகிறீங்கள கௌதம், நானும் இப்போ பேசுகிறோம்ல, இட்ஸ் இன்ட்ராக்ஷன், சொல்லுதல். அப்போ வாயின் வழியாக பேசுகிறோம், காதின் வழியாக கேட்குறோம். நான் சொல்கிறதுல டவுட்னா கேட்டு முடிச்சு விடுங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 20-25வது மீட்டிங்கில் கிளியர் ஆயிடுவீங்க நீங்கள். இது பியூர்லி மெடிக்கல். சரியா சொல்கிறேன்னா? ஏன் சரியாக சொல்கிறேன்னா திருப்பி சொல்கிறேன்னா, எங்கனையும் நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஏன்னா நான் படிக்கிறதுக்கு 15-20 வருஷம் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னமும் நான் படிக்கலை. அது உங்களை புரிய வச்சுட்டுனா தான் அதை விட கேட்குறது. ஓகே தம்பி, ரைட். அப்போ நீங்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கு பேர் தான்
டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறது மாதிரி அங்கே பிரெயின் மேனேஜ்மெண்ட், பிரெயின் கான்சியஸ்னஸ் வருது. என்ன பிரெயின் கான்சியஸ்? ஓ, நமக்கு பாசுறது கேட்குறது எல்லாமே இங்கே பதியுது. மற்றதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் போயிடும், கிட்னி மூலம் யூரின் பாஸ் ஆயிரும், everything will go out. But whenever we receive anything, it won't go out. It is surviving in the brain, and it has its own the transmission in the brain through the neurons. You know that? அது எப்படின்னா 10,000 கோடி நியூரான் இருக்குது. அதில் நமக்கு வேண்டிய 2 சிஸ்டம் தான், ஃப்ரண்டல் லோபும் ஆக்சிபிட்டல் லோப் தான் ஒர்க் பண்ணுது. இதை பற்றி அதில் அது நிறைய படிக்க வேணும்ன்றக்கா சொல்கிறேன். நம்மளுடைய ஒரு லோபில் ஒரு பகுதி தான் காதால் கேட்குறதும் கண்ணால். தட்டு எதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அங்கே போய் இதெல்லாம் பண்ணி வெயிட் பண்ணுது, காத்திருக்குது, அது வேலையை நடத்திக்கிட்டு இருக்குது, வெளியே வராமே. அதுக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கான்சியஸ்னஸ், பிரெயின் கான்சியஸ்னஸ். சரியாக சொல்கிறேன்னா? அப்போ நமக்கு என்ன அவசியம்? எதை கேட்டாலுமே இப்போ இந்துஸ்ரீ என்கிட்ட கேட்குறீங்கன்னா அதை தவிர கேட்க மாட்டீங்க. குழப்புதுன்னா நான் சொல்லிட்டேன், எப்போ குழப்புது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருங்க. அங்கே வந்து தலையை தூக்காதீங்க, படித்து ஆகணும், ஐயோ 3 மணி நேரம் போகுது, அதை நினைக்காதீங்க. அது ஃபெயிலியர் கான்செப்ட். புரியுதா? ஏன்னா பிரெயின் தானே அதை வாங்குது. சரி, இது நான் வாங்கியிருக்கு, நல்லா வாங்கிக்கிட்டு இருக்குன்றதை எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? அதையும் சொல்கிறேன். நமக்கு நல்லா வாங்கிக்கிட்டு இருக்கு நம்ம பிரெயின். இப்போ நம்ம சாப்பிட்றதுல சௌமியாக பார்ப்போம், வயிறு சாப்பிடும்போது ட்ரபிள் இல்லாமல், நாக்கில் உரப்பு இல்லாமல் அப்படியே சாப்பிட போயிட்டோடனே அது தெரியும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் சண்டையெல்லாம் போடாதுல்ல இந்த உணவுகள். ஓகே, அமைதியாக இருக்குது, தெரியும். அப்போது இந்த டோட்டல் ஸ்டொமக்கே வந்து நான் சாதாரண விஷயம் தானே. அதே மாதிரி மூக்கில் ஸ்மெல் பண்ணும்போது இரிட்டேட் பண்ணலையே, தெரியும். வாயில் படும்போது தெரியும். இதுதானே? இதே மாதிரி உங்கள் இதுக்கு எப்போ நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டோம், கௌதம் கேட்டீங்க, நமக்கு கான்சன்ட்ரேஷன் இதில் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் பிரிக்கிறதுக்கு சயின்ஸ் ஒரே வார்த்தை தான் சொல்லுது. அந்த வார்த்தையை கேட்டுக்கங்க, டிரான்சென்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம். அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் சொன்னால், எதையெல்லாம் கேட்குறீங்களோ, பார்க்குறீங்களோ, பேசுகிறீங்களோ, சிந்திக்கிறீங்களோ, அதையெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் பாடம் நடத்தும் போதும் சரி. ஆசிரியர் இவர் வந்து நம்மளை வந்து டிரான்ஸுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னாருன்னா, த பெஸ்ட் டீச்சர் இன் யூ. டிரான்ஸுன்றது வேறு நம்மளை ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் உட்கார்ந்திருந்த, கவனித்த, பார்த்த எந்த நொடியிலும் உங்களுடைய நேரம் போனதும் சுற்றி இருக்க இடமும் தெரியாமலும் இருந்தீர்களானால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் 100%. உங்களுக்கு பதில் வந்துட்டா? அப்படி இல்லையே கவலையப்பட வேணாம். சரி, அப்படி இல்லைன்றதை எப்படி தெரியணும்னு தெரியும். அடுத்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எப்படா எந்திரிக்க போகிறோம்னு தெரியும், இவர் விட்டால் போதும்டான்னு தெரியும், இந்த பாடத்தை நம்ம வீட்டிலே படிச்சுக்கலாமே, இதை ஏன் போட்டு இந்த அழுத்தழுத்துறாங்கன்னு தெரியும். இதுதான் நம்ம ஏற்கனவே படித்தது தானே. இது வெளியே சொல்ல முடியாது. நான் சொல்கிறது இதே காலேஜே சொல்லலை, நம்ம அகாடமியே சொல்லலை, எங்கே போனாலும். அதே மாதிரி புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்க, இப்போது எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, என்விரான்மெண்ட்ஸ் படிக்கிறீங்க, பொலிட்டி படிக்கிறீங்க, போர் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி கேட்டதாக இருக்கும் அல்லது சரியாக புரிஞ்சதாக இருக்கும். அதை மறுபடியும் குழப்பிடும் போது புரிஞ்சுருவீங்கள. அப்போ அந்த நேரம் போகிறது தெரியும். என்ன இப்படி படிச்சுட்டு இருக்கோம், இப்படி நேரம் போகிறதே தெரியாமல் இருந்து மறந்துருந்தீங்கன்னு சொல்கிறீங்கள, நம்ம மறந்துட்டோம் சார் அப்படின்னு. எதில் நீங்கள் மறந்திருந்தாலும், எதை when you are in the status of transcending space and time, that is the concentration, that is the meditation. எது படிப்பே தியானமாக மாறுகிறது, அல்லது பார்த்தலே தியானமாக மாறுகிறது, அல்லது கேட்டலே தியானமாக மாறுகிறது, அல்லது உள்வாங்குதலே தியானமாக மாறுகிறது. அப்படி மாற பழக்கினா that is the real brain exercise according to neuroscience. அதுதான் எக்ஸசைஸ் பிரெயினுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா உடம்புல இருக்க ஒவ்வொரு கருவியும் அதுக்கு வந்து இப்போ ஹார்ட் பீட் போய்கிட்டே இருக்குன்னா அதுக்கு வயதாகிக்கிட்டு இருக்குன்னே அர்த்தம். டாக்டர் புரிஞ்சுக்குங்க,
When you are growing to the 40 to 50, you are growing your age, you are going to death. எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ரு. பட் பிரெயின் இஸ் நாட் கோயிங் டு டெத். இது எவ்வளோ பெரிய விஷயம், டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஆமாம், கால் வந்து வயதான பிறகு கன்னு நடக்க முடியாது, அப்புறம் கை போயிடும், கண்ணாடி போடணும். பிரெயினுக்கு எந்த கண்ணாடி போட முடியும்? நீங்கள் எவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லாக வச்சுருங்களே சொல்லுங்களேன், சாகுறது வரைக்கும் நினைவாற்றோடு இருக்காங்க. அல்சீமரே வராது. எவனுக்கு அல்சீமர் வேணும்னா தப்பாக தன் பிரெயினை யூஸ் பண்ணவங்களுக்கு தான் வரும். நினைவாற்றல் வயது சொல்கிறாங்களே வயதான குறையுன்றது, தப்பானவனுக்கு தான் வயதாற்றல் குறையும். அது நிறையா இருக்குது, அது நிறையா பேசுவோம் தனியாக. உடலால் தப்பு, உணவால் தப்பு, உறவால் தப்பு. உறவுன்றது வந்து ஆணும் பெண்ணு எப்படி உறவுன்றது ஒரு அளவு தான், உணவு அளவு தான், உணர்வு ஜாதின்றது நான்றது ஈகோ. கௌதமத்துக்கு என்னை காட்டிலும் கௌதம் என்னையா பெரிய ஆள் இருக்குன்னா, அவர் சாதாரண ஆள் இருந்து இந்த சரி பார்த்து நீ எல்லாம் சாதாரண ஆள் தானே, நான் யார் தெரியுமா சொல்கிறதெல்லாம் ஆனால் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இது ஈகோ. இருக்கிறதுலே கொடுமையாக உங்களை கெடுக்கிறது வந்து ஆணவம் தான். இருக்கிறதுலே கோபம் கூட வந்தால் கொஞ்சம் நேரத்தில் விட்டு அப்புறம் வந்து கௌதம் மன்னிச்சுக்கு கௌதம்னா சரிங்க சார் விடுங்க சார் கோத்தில் சொல்லிப்பட்டின்ட்டுலாம். ஆணவம் வந்து இறங்கவே இறங்காது, துமுறாகவே இருக்கும். சௌமியாக பார்க்கும்போதே எனக்கு கோபம் வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எப்போ பார்த்தாலும் இப்படி வரும், அது இறங்காது. கோபம் பாருங்கள் வரும் போயிடும். நீங்கள் பாருங்கள் உலகம் போகிறாங்க இப்போ அதெல்லாம் அதுதான் நீங்கள் கேட்டதுக்கு அதை பற்றி ரொம்ப பேசலாம். நெகட்டிவ் சைடு, நெகட்டிவ் தாட்ஸ். நீங்கள் எந்த பிள்ளைங்களும் பையனும் அதுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. ரைட், இப்படி வாங்க. அப்போ அதுதான் உங்கள் எக்ஸசைஸ். அப்போ பிரெயினை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஓகே. அப்போ பிரெயின் தயாராகிடுது. என்ன தயாராகிடுது? உங்களுடைய எல்லா விதமான படித்தலுக்கும் கேட்டலுக்கும் பதிவு பண்ணது தயாராகிட்ட உடனே அது அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பக்காவாகிடுது. அங்கே மெமரி பவர் ஆட்டோமேட்டிக் ஆகுது. நீங்கள் ரீகலெக்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு செய்திகள் தானாகவே வந்துடும். வரலையா மறுபடியும் ரிவைஸ் பண்ணுறீங்க. அதான் 5 இறையன் சார் சொல்கிறாரு, ரிமெம்பரிங், ரிவைசிங், ரீகாப்சுலேட்டிங். அடுத்து வந்து ஒரு 7 இருக்குது சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ரீகாப்சுலேட்டிங், ரிவைசிங், ரிவிஷன் எல்லாம் பண்ண ரீகலெக்டிங் பண்ணி பார்க்குறீங்க. வரலையா ரைட், புக்கை பார்க்குறீங்க, இப்போ பார்க்குறீங்க இப்படி சொல்லி பார்க்குறீங்க. அது வரும் சொல்கிறேன். இது ஒரு வகையான பிரெயினை நீங்கள் அமைதிப்படுத்திட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது. முதல்ல நான் சொன்னது டைம் மேனேஜ்மெண்ட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஷிஃப்டிங், அதான் ஹெச்இ ஃபார்முலா. ஒரு 6 மணி நேரம் தயாராகிட்டீங்க, 6 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, லெசனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வென் யூ ஃபீல் சம்திங் கொஞ்சம் கூட ஒரி பண்ணாதீங்க, அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வகுப்பில் இருந்தால் கொஞ்சம் அப்படியே ஓகே திங்க் பண்ணிக்கோங்க. பட் அதுக்கு கவலைப்படுவீங்க, ஐயோ 2 மணி நேரம் போகுதே, 2 மணி நேரம். அங்கே உங்கள் பிரெயின் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகி அனாவசியப்படுத்துவீங்க நீங்கள். ஏன்னா அவ்வளவு மென்மையானது. ஒரு சின்ன குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தைய எடுக்கும்போது அதை எப்படி எடுத்து எப்படி வளர்க்குறாங்களோ அதை காட்டிலும் 1,00,000 மடங்கு நீங்கள் அதுக்கு தெரியாது, ஆனால் மெயின்டைன் பண்ணணும். அது நீங்கள் உங்கள் முகத்தை பாருங்கள், உங்கள் முகத்தில் எல்லாத்துக்குமே கபடம் இல்லாமல் பார்க்குறீங்கன்னே. இப்போ என்ன உங்களுக்கு தெரியுது, சார்ட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு நல்ல உணர்வு தெரியுது. உங்களுக்கு பிடிக்கலைனாலே உங்கள் ஃபேஸ் பூரா தெரியும்ல. இப்போ கோகிலை வந்து அப்படியே கேட்குது, இங்கனே டவுட் ஆனோன்னு கண் அப்படி பார்க்குது, இல்லைம்மா அப்படின்னு ஓகேண்டுது. இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் சொல்கிறேன். தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. படிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒன்று கூட வேணான்னு சொல்கிறாங்க இறையன் சார். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரெயினை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறீங்க, டைம் போட்டுக்கிறீங்க. பிரெயினுக்குள்ளே இவ்வளவு நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் நோன் அஸ் பிரெயின் கான்சியஸ்னஸ். முதல்ல எழுதுனது டைம் கான்சியஸ்னஸ், டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரெயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை நம்ம ட்ரபிள் பண்ணிடக்கூடாது. அந்த ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் எஸ்கேப்பிங், ஷிஃப்டிங், விச் இஸ் த பெஸ்ட்டு, விச் இஸ் த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஒரு 6 ஹவர்ஸ் போடுறீங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்து 1 ஹவர்
இந்தியன் பாலிடிக்ஸ் போடுறீங்கன்னு வச்சு பாலிட்டி போடுறீங்கன்னா அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுறீங்க அப்படின்னு போட்டுக்கிட்டே வரீங்கன்னு வச்சுங்க உங்களுடைய சிலபஸ். வென் யூ ஃபீல் சம்திங் டோன்ட் வரி. ஏன்னா கம்ப்ளீட்டாக செட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நினச்சாலும் மாறாமல் அந்த டயத்தை விட்டு நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. உண்மையா? அடுத்து வந்து இந்த ரீகலெக்டிங் ப்ராசஸ். எழுதியெல்லாம் பார்க்க வேணாம், சொல்லியெல்லாம் பார்க்க வேணாம், கஷ்டப்பட. அப்படியே நைட்டு படுக்க போகிறீங்களா, எல்லாம் முடிச்சிட்டிங்க. படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ½ hour சரி கான்ஸ்டியூஷன் படித்தோம், ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம், ஓகே. அதுக்கு இரிட்டேட் பண்ணிடக்கூடாது தான் உங்களை சொல்கிறேன். வரல பயப்படக்கூடாது. ஐயோ இந்தியன் கரண்ட் அஃபேர்ஸ் வரமாட்டேன்டுதே, தூக்கம் போயிடும். இல்லை நீங்கள் பார்க்குறது இல்லைப்பா கண்ணுங்களா, நீங்கள் பார்க்குறதெல்லாம் நான் அலோவ் பண்ணுறேன். பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் டென்ஷன் ஆகி படுத்து போயிடக்கூடாது. அதெல்லாம் ஓடட்டும். தூங்கும்போது நீங்கள் அதை நினைக்கிறதுலாம் கரெக்டு, கனவுல வர்றதெல்லாம் கரெக்டு தான். அதை வராமல் இருந்தால் நீங்கள் அவுட்டு. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், சரி இன்றைக்கி முடியலை, அதுக்கு தான் எண்ணத்தால் காலி பண்ணிக்கணும். ரைட், நாளைக்கு பார்ப்போம், இன்றைக்கி ஏதோ சூழல் சரியில்லை. இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நேற்று இருந்த ஹெல்த்து இன்றைக்கி வந்து ரொம்ப சாதாரண விஷயமா. சின்ன பிள்ளைங்களாம்மா நீங்கள் சௌமியா நேற்று நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி பூரா உடம்புலாம் வலிக்குது, ஃபீவராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே உட்காந்துக்கிட்டு மழையில் நின்று படிப்போமா? அப்படியே படுப்போமா? இதே நீங்கள் அதை பயப்படாதீங்கன்றது தான் இவ்வளவு சொல்கிறேன் நான். சாருடைய கான்செப்டை எப்போ அக்செப்ட் பண்ணுவீங்க தெரியுமா? ஏன்னா இவ்வளவு அழகாக நம்மளை வளர்த்துருக்காரே, நம்மளுடைய மூளையை வளர்த்தா தானே செய்ய முடியும். அதுக்கு ரிலேட்டடு டைமு. தண்ணி குடிச்சுக்குங்க, கொட்டாய் வருது அடிக்கடி, தூக்கம் வருதா, கொட்டாய் வருதா, தண்ணி ஒன்றா குடிச்சுக்கு, பரவாயில்ல. ரைட், நீங்கள் குடிச்சுங்க தண்ணி. சரி பரவாயில்ல, தூக்கம் மட்டும் வராமல் பார்த்துக்கு. இந்த நேரம் வந்தவொடனே இப்போ எல்லாருக்கும் அழகான காஃபி வாங்கி கொடுத்துக்கணும், வாங்கி சாப்பிட்டு நம்ம படிக்கணும். நம்மளே தண்ணியை குடிச்சு விட்டு நம்மளே படித்து விட்டு போய் காஃபி விட்டு போடணும் இந்த இடத்துக்கு வந்தால். அதான் உண்மையான. பரவாயில்ல ரைட், நத்திங், அதெல்லாம் கரெக்ட் தான். மேட்ரு பிடிச்சிங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? டைம் மேனேஜ்மெண்ட் தனியாக சார் போட சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பிரெயின் மேனேஜ்மெண்ட் போட சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டையும் கலெக்ட் பண்ணி நம்ம படிப்போம். அதில் எங்கே சிக்கல் வந்தாலும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் பண்ணுறதுனால நம்ம தோற்று போயிட மாட்டோம். ஷிஃப்ட் பண்ணி உழப்புனீங்கன்னா பிரெயினை கெடுக்கிறீங்கன்னு சொல்கிறேன். காலையிலலாம் அது அளப்பறையாக இருக்கும், மார்னிங்கும். ரெண்டாவது உங்களுடைய இது சொல்கிறாங்க இல்லையா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிரும். என்ன நம்ம படிக்கிறோம், எல்லாமே மறக்குது, சொல்லவும் முடியலை, என்ன நம்ம ஐஏஎஸ் எழுதிப்பிடலாமான்னு திடீர்னு வரும். தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு பணம் கட்டினாலும் நம்ம எழுதிப்பிடலாமா, அது 24 லட்சம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வரும். நோ சார் சொல்லிக்கிட்டு இருக்கார்ல, நம்ம இப்போ தானே சார்கிட்ட படிச்சுட்டு இருக்கோம், சார்கிட்ட கேட்டுக்கிறோம் போய். அதுக்கெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு கெடுதல் வரும், எதெல்லாம் சிக்கல் வரும், எதெல்லாம் உங்கள் பிரெயினை காலி பண்ணும் அப்படின்றது தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ பிரெயின் கிளியர் ஆகிடும். இப்போ அடுத்து வாங்க, சார் சொன்ன ரீகலெக்ஷன். அப்படியே நைட்டு போங்க, பாருங்கள், புக்கு வச்சுங்க. அதுக்காக நீங்கள் டெய்லி அந்த 7 ஃபார்முலாவுக்கு ரிமெம்பரிங், ரீகலெக்ஷன், ரீகாப்சுலேட்டிங் அண்டு ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கலாம். அதுக்காக ஐயோ ஓடி போயிடுவோமே நோட்ஸை போட, அதெல்லாம் பயப்படாதீங்க. அதுக்காக அப்படியே போட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து மேக்ஸிமம் டைம் வந்து அப்சர்வேஷன் டைம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ அன்றைக்கி கூட உங்களுக்கு சொன்னேன், ஒரு சீரியல்னால் 18 நிமிஷம் தான் பார்க்க முடியும். இப்போ இன்னும் குறையுதான். அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கான். நீங்கள் ஒரு தடவை சோசியல் மீடியா யூடியூப்பில் போயிட்டு மறுபடியும் வந்தீங்கன்னா அந்த டைம் போயிடுதுன்றாங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்திங்கன்னா போயிடுன்றாங்க. இதெல்லாம் வந்து சாதாரணமாக உங்கள் ஏஜில் இருக்க பிள்ளைங்களாம் செய்கிறது தானே. ரைட்டு. அப்போ நம்மளை தூக்கி எரிஞ்சிடணும். அந்த எல்லாம் தூக்கி போட்டு ரிவைஸ் பண்ணுறீங்க, பார்த்துட்டு இப்படி பார்க்குறீங்க, ஓகே வரல பரவாயில்ல பார்த்துக்குங்க, அப்படியே பண்ணுங்கள், அப்படி பார்த்துங்க பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு எப்படின்னா
உங்களுக்கு இந்த மெமரி பவருடைய இப்போ அதுக்கு மெமரி பவரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். கான்சன்ட்ரேஷன்னு சொல்லிட்டேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு மறந்தீங்கன்னா ட்ரான்சென்டிங். அதே மாதிரி மெமரி பவர் எப்படி உங்கள் மெமரி பவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை வருது, ஆனால் அந்த விஷயம் மட்டும் வரும், பரவாயில்ல பார்த்துக்குறோம். இப்போ நீங்கள் ஃபில்லப் த பிளாங்க்ஸ் மாதிரி சொல்கிறாங்க, அதை வராத இடத்துலேருந்து படிச்சுக்கிருவீங்க. இப்போ ஒரு பாரா ஒரு 10 இதை சொல்லி பார்க்குறீங்க, தலைப்பு வருது, ஆனால் இந்த ஒரு பாரா வரலை, ரைட் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. முதல்ல வந்து ரீடிங், சாரி அதான் அது 7ல் வந்து ரீடிங். முதல்ல ரீடிங், ஃபஸ்ட்டு ரீடிங்கில் வந்து என்ன படிச்சிங்களோ அதை ரீகலெக்டிங், ரிமெம்பரிங், நினைவுபடுத்தி பார்க்குறது. அப்படி நினைவுபடுத்தி பார்க்குறது வரலாம். இப்போ பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள் 2 தான் இருக்குது, படித்தது ஒன்று, ரிமெம்பரிங் பண்ணும்போது ஒன்று, 2வது. அந்த 2 எப்படின்னா விட்டதை மட்டும் பார்க்குறீங்க, இப்போ 2வதும் படிக்கிறீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் கற்க கசடர கற்பவை கற்றபின்னு வரும். படித்ததை பிழையின்றி படித்ததுக்கு தான் இந்த 7 ஃபார்முலா. எதெல்லாம் பிழை வருதோ அந்த பிழையை மறுபடியும் உங்கள் புத்தகத்தில் வந்து பார்த்துக்கிறீங்கல்ல. ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து பிழையோடு பார்த்துருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் ரீடிங்கு. இப்போ எங்கனையெல்லாம் உங்களுக்கு வரலைனோன்னு உங்களுக்கு ஃபீலிங் வந்துடுதுல்ல, அப்போ ரீகலெக்ட் பண்ணும்போது பிழை வருதா, பிழையை எதை வச்சு பார்த்துட்றீங்க? இல்லை, உங்கள் புக்கை வச்சு பார்த்துட்றீங்களா? அந்த இடத்துல வரலைன்னா பார்த்துட்றீங்கல்ல. இப்போ பிழை அரை படிச்சுட்டா பாருங்கள், கற்க கசடர் வந்துருச்சா? அப்புறம் பாருங்கள் அடுத்து சொல்ல பாருங்கள், கற்பவை, நீங்கள் படிக்க வேண்டியவைகளை எல்லாம் படிச்சுட்டு கற்ற பின் எகைன் கற்க கசடர் தான் சொல்கிறாரு வள்ளுவர். அப்போ எகைன் படிக்க 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 எகைன் எதையெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாமே பதியமாக பதியாத. நம்ம சித்திரமும் கைப்பழக்கம் தானம்மா, எந்த ப்ராக்டிஸ், அதை கூட சித்திரத்தை கூட விடுங்க, எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் பழக்கமாக 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 ஆட்டோமேட்டிக்காக அது பழக்கம் தானே. உங்களுக்கு வந்து ஹேபிட்ஸ் தானே, பிஹேவியர் தானே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆயிரும். ஹேபிட்ஸாக வந்துட்டாலே உங்களுக்கு பழக்கம் வந்தனால அது வழக்கமாயிரும்ல, வழக்கமானவனே வாழ்க்கையாயிரும்ல. இது ஒன்றும் பெரிய ரகசிய வித்தையிலையே, அதைத்தானே ஸ்போர்ட்ஸ்லேயும் சொல்லி தர்றாங்க. அதாச்சும் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ், இது ஃபிசிக்கல் ஃபோர்ஸே கிடையாது, இது வந்து மெட்டாஃபிசிக்கல் ஃபோர்ஸில் ரொம்ப இப்போ ஒருத்தன் விழுந்துட்டான்னா கை ஒடிஞ்சா அங்கே மூளை உடஞ்சி போச்சுன்னா என்ன முடியும்? அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம்னா சார் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் வரும், பெண்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் வரும், ஆண்களுக்கு என்னென்ன இடைஞ்சல் வரும்னு அது தனித்தனியாக நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கு கவலைப்படாதீங்கன்னு தானே சொல்கிறேன். நேற்று போயிட்டீங்கன்னா நீங்கள் பாருங்கள், நேற்று உயிரோடு இருந்தீங்க, நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கன்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இல்லை அப்படியெல்லாம் போகாதீங்க தத்துவத்தில். நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கன்றது தான் உயிரோடு இருக்கீங்க இப்போ, கன்ஃபார்மா? அதே மாதிரி நாளைக்கு ஜெயிப்போன்றதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு தான் இரிட்டேட் ஆகிருக்கு, நாளைக்கு ஆகாது. அதுதான் எண்ணத்தால். புரியுதா? இந்த இப்போ 3 சொன்னேனே, 3 மட்டும் கரெக்டாக விளக்கம் சொல்லுங்கள். என்ன பிரெயின் கான்சியஸ் இருந்ததுன்னா மற்ற எல்லா சாப்பாடு எல்லாமே எக்ஸ்க்ரீட் ஆயிரும். இது போகாத விஷயம் நம்ம பிரெயினுக்கு அப்சர்வ் பண்ணுறோம்ல, போகாது. அந்த போகாமல் இருக்கிறதுக்கு எப்போ டென்ஷன் இல்லாமல் இருந்து போகிறது, எப்போவெல்லாம் டென்ஷன் வரும் இரிட்டேஷன் வருமோ அப்போவெல்லாம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறணும், கவலையே படக்கூடாது. விசு மாதிரி பேசுகிறாரா? அதாவது சாப்பிட்றது எல்லாம், தண்ணி குடிக்கிறது எல்லாம் எல்லாமே எக்ஸ்க்ரீட்ரியாக போயிடும், வெளியேறிடும். அதுவும் போடுறது தானே. அதே மாதிரி இது இன்புட் தானே பிரெயினுக்குள்ளே, போகாதது வந்து அங்கே கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சொல்கிறது படிப்பை தான் சொல்கிறேன், மற்ற இந்த குடும்ப பிரச்சனை அது இப்போ வர வேணாம், அதுவும் போகாது. ஆமாம், இந்துஸ்ரீயை பார்த்து எனக்கு கோவம் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்க, எப்போ பார்த்தாலும் போகாது. அந்த பிள்ளை வணக்கம் சார் சொன்னால என்னமோ இல்லை, அதெல்லாம் அப்படி பேசுனீங்க அது பெருசாக போயிடும். கான்சியஸ் இதெல்லாம் குழப்பிட்டாங்க உங்களை, அதை வேணாம். இந்த கான்சியஸு சப்கான்சியஸு சூப்பர் கான்சியஸ்னஸ்லாம் வேலையை விட்டுருங்க, அது நிறையா நடத்துகிறேன் தனியாக. அது நமக்கு ஒரே விஷயம், மூளைக்குள்ளே போடுற எதுவும். இப்போ நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் பேர் என்ன? இப்போ மாற்றி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லுங்கள். அகசிய பாரதின்னு சொல்லுவீங்களா? பதிஞ்சிருக்கா இல்லையா? உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாதா?
பைக்கை வந்து இப்படி ஓட்டுவீங்களா, பின்னால் ஏறி உட்காந்துட்டு ஓட்டுவீங்களா? அதெல்லாம் எப்படி, எந்த கான்சியஸில் வந்துச்சு? பிரெயினுக்குள்ளே இருக்குது. பிரேக்கை போடுன்னா கையை கூப்பிடுவீங்களா? அப்படி காலையில் மிதிக்கணும். பிரேக் போடுறானா கையை காலை மிதிப்பான்னு சொல்லுவானா இல்லையா? அது யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? காலு பிரெயின் எப்படி பண்ணது? பழக்கப்படுத்துனது. இப்போ நான் சொன்னது படிக்கிறத பழக்கப்படுத்துறது. வேணாம் சரி, அதுக்கு தான் உங்களை இரிட்டேட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அதைத்தான் சொல்லித்தர்றேன் நான். இரிட்டேட் வேணாம் சார், சார் அப்படியே சார் நினைக்கணும். சரி கொஞ்ச நேரம் படிக்கலை, நான் செத்தா போயிடும் இல்லையா, நாளைக்கு படிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த நேரம் உங்கள் பாடி மைண்ட் எல்லாமே பேலன்ஸாக இருக்கும். பேலன்ஸ் தான் நான் பேசுகிறேன். ஸ்ட்ரெஸ் ஆகாது. நீ அப்படியே எத்தனை நாள் வராதோ நீ அப்படி மறுநாள் ஸ்ட்ரெஸ் ஆகுன்றதெல்லாம் நினைக்கவே வேணாம். 6 மாதம் இதை ஃபாலோ பண்ணினா எனக்கு கிளாஸ் எடுப்பீங்க நீங்கள். சார் இல்லை சார் கிளியர் ஆயிடுச்சுன்னு. எப்போ அனுபவப்படாத வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் புறநானூறு படித்தது மாதிரியே இருக்கும். விற்பெரும் தடந்தோல் வீர, கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு படிக்கணும்னு வச்சுங்க. விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டே நல்லேன் இற்பிறப்பென்பதென்றும் இரும்புரை என்பதென்றும் பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே மெண்டல் ஆயிடுவீங்க. ஆனால் ஒன்று உணர்ந்தீங்கன்னா இல்லை அது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுவீங்க இதை? நான் சொல்லிட்டேன், 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் ஸ்கூல் காலேஜுக்கு அகாடமியில் படிக்கிறீங்க, 2 வருஷம் படிக்கிறீங்க, 3 வருஷம் படிக்கிறீங்க, 4 வருஷம் படிக்கிறீங்க. இங்கேயும் மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் இந்த அட்டம்ப்ட் ஏன் வருது? மிஸ்டேக்கு பதியாகத்தான் மிஸ்டேக்கே ஒழிய. ரெண்டாவது நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு அப்படியே கான்ஃபிடென்ஸ் ஏறிடும்.